தைரியம் இருந்தா என் வீடு வந்து பொண்ணு கேப்ப. என் வீட்டு சமய கட்ட அளவுக்கு மாடா ஒரு வீடு இல்ல. என் வீட்டுல வேலை செய்யறானே அவன் வாங்குற சம்பளமாவது நீ வாங்குறியா? எனக்கு சம்பந்தின்னு சொல்லிக்க உங்க அப்பனுக்கு என்னடா தகுதி இருக்கு? குடிசை வீட்டையும் கூலி வேலையை நம்பி இருக்க உனக்கு பெரிய இடத்து சம்பந்தம் கேக்குது. ஒன்ன சொல்லணும், உன்னை கட்டிக்க அவனுக்கு என்னமா தகுதி இருக்கு? ஆம்பளைங்கிற தகுதி இருக்கு, அது போதும்பா. ஆம்பளைங்கிற தகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு ஆயுஸ் பூரா சந்தோஷமா வாழ முடியும் நினைக்கிறியா? வாழறது கொஞ்ச காலமா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சவனோட வாழறதுதான் சந்தோஷமான வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். அந்த குடிசையில உனக்கு என்ன சுகம் கிடைச்சிரும்? ராமரோட வனவாசம் போன சீதைக்கு காடு தான் கண்ணுல தெரியல, தன்னோட புருஷன் தான் கண்ணுல தெரிஞ்சான். இதுதான் உன் முடிவா? முடிவில்லை, விருப்பம். சீரழிய போற. சீரழிஞ்சாலும் பரவாயில்லம்மா, சிலப்பதிகாரம் காவியமாயிருக்கு. எல்லா காதலும் காவியமாகாது. எல்லா காதலும் எங்க காதல் ஆகாது. என் பேச்ச மீறி போறேன். மறுபடியும் வந்து அப்பா என்ன காப்பாத்துங்கன்னு என் காலில் விழத்தான் போறேன். மன்னிச்சிருங்கப்பா. வைராகியத்தோட வாழ்ந்து காட்டாம இந்த வள்ளி உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டா. எல்லா பொண்ணுக்கும் முதலிரவு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா எனக்கு ஒரு பெரிய சபதத்தை கொடுத்திருக்கு. நம்ம வாழ்க்கையை எப்படி நாமளே நிச்சயம் பண்ணிக்கிட்டோமோ அதே மாதிரி நம்ம எதிர்காலத்தையும் நாம தான் தீர்மானிக்கணும். இந்த ஊர்லயே எங்க அப்பா வீடு தான் பெரிய வீடு. இன்னும் 2 வருஷத்துல நம்ம வீடு தான் பெரிய வீடா இருக்கணும். நம்ம கல்யாணம் இந்த ஊருக்கு கேலி கூத்தாயிடுச்சு. ஆனா உங்க தங்கச்சிங்களுக்கு நாம பண்ண போற கல்யாணம் இந்த ஊரே மூக்குல விரல வைக்கிற மாதிரி பெரிய கல்யாணமா இருக்கணும். எந்த ஊரு ஒண்ணுக்கும் ஆகாதவன் வீட்டுல வாக்கப்பட்டேன்னு புரணி பேசுதோ அந்த ஊர் வாயாலேயே உங்களை ஓஹோன்னு பேச வைக்கணும். அதுக்கு நம்ம சந்தோஷத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போய் ராத்திரி பகல்னு பார்க்காம நீங்க உழைச்சு உழைச்சு உயரணும். உழைச்சு உயரணும். உழைச்சு உயரணும். இந்த ஊரே உங்களை பாராட்டணும். உழைச்சு உயரணும். உழைச்சு உயரணும். நீங்க உழைச்சு உழைச்சு உயரணும். சார், பாரிஸ் போகணும். சவாரி வரது பா. ஆமா சொல்லுங்க சார். எம்டி ரொம்ப பிஸியா இருக்காரு, கனெக்ட் பண்ண முடியாது. அப்புறம் பேசுறீங்களா? துபாய் போறதுக்கு பணம் கட்டுற இடம் உள்ள 3வது கவுண்டர்ல போய் பாருங்க. வெயிட் பண்றீங்களா? சார், துபாய் போறதுக்கு எந்த இடத்துல பணம் கட்டணும்? உள்ள ஒரு லேடி இருப்பாங்க, அவங்கள போய் பாருங்க. சரிங்க. உள்ளீங்களா? லெஃப்ட்ல. இங்க துபாய் போறதுக்கு பணம் கட்டணுங்க. அங்க வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவாங்க. சார், உள்ள ஆள் இருக்காங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க உங்களை கூப்பிடுறோம். சரிங்க. துபாய் போறதுன்னா பணம் நிறைய கட்ட வேண்டியிருக்கும். உங்களால முடியுமா? பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க முதலாளி. நீங்க கேட்கிற பணத்தை நான் கொடுத்துறேன். என்ன துபாய்க்கு அனுப்பிச்சு வச்சா மட்டும் போதும். எங்க ஆத்தா, என் பொண்டாட்டி, என் பிள்ளைகளை எல்லாம் நான் தான் காப்பாத்தணும். அதான். உங்களுக்கு முன்னாடி பணம் கட்ட நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. பாத்தீங்கல்ல வெளியே கூட்டத்தை? அனுப்புவேன், நிச்சயமா எல்லாரையும் அனுப்புவேன். போன மாசம் கூட 150 பேர் அனுப்பிச்சேன். அடுத்த வாரம் 100 விசா வருது. நீங்க லேட் பண்ணா பணத்தை கட்டிருங்க. கட்டிடுறேன் கட்டிடுறேன் ஐயா. 100 விசா வருதுன்றீங்க, அதுல நான் ஒருத்தன் இருப்பேன்ல. என்ன இது, பணத்தை கட்ட சொன்னா பேண்ட் அவுக்குறீங்க? இல்ல ஒண்ணுமில்லையா, எங்க ஆத்தா பட்டணத்து பக்கம் போற எத்துவாலி பயிலுவ நிறைய இருப்பானுவ, கொஞ்சம் அசந்தம் பிக் பாக்கெட் அடிச்சு போவானுன்ட்டு இடுப்புல இதை கட்டி விட்டுச்சு. பத்திரமா கூட கூட சேர்க்கணும் பாருங்க.
இதுக்காக ராத்திரி பூரா பஸ்ல நான் தூங்காம உட்காந்துக்கிட்டேன். என்னைக்கு சார் இதெல்லாம் நான் எண்ணி முடிக்கிறது? இது தப்பா நினைச்சுக்க கூடாது நீங்க. எங்க குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து சிறுக சிறுக பாடுபட்டு சேர்த்த பணம் ஐயா. எங்க ஆத்தாவுடைய சிறுவாட்டு காசு, என் பொண்டாட்டி நகை நட்டு சீதனச்சி எல்லாம் வித்த பணம் 1 லட்சம் ரூபாய் இருக்கு. கிராமம் இல்ல, அதான் மொத்தமா கிடைக்காதுன்னுட்டு அப்படியே சேர்ந்ததை கொண்டு வந்துட்டேன். அந்த பக்கம் போயிடாம ஐயா, 1 லட்சம் ரூபாய் இருக்கு. வேணா எண்ணி பாத்துக்கங்க, சரியா 1 லட்சம் இருக்கு முதலாளி. 10 நாள்ல விசா வந்துருங்க. 10 நாளைக்கா நீங்க கிராமத்துக்கு எல்லாம் போக வேண்டாம். எங்க செலவுல தங்கறதுக்கு இடம் கொடுக்குறோம். தங்கி இருந்து சாப்பிட்டுட்டு விசா வந்து நீ துபாய் கிளம்புறீங்க. சரிங்கய்யா. சரிதானுங்களா? சரிங்கய்யா. இது நான் வந்து பேசுங்க. அடுத்த ஆள் அனுப்புங்கம்மா. ஐயா என்ன துபாய்க்கு மட்டும் அனுப்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கோயிலே கட்டிடுவேன் ஐயா. நீங்க போறீங்க, நீங்க உழைக்கிறீங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்க. எனக்கு எதுக்கு சார் கோயில்ல? உங்க குடும்பத்தை சௌக்கியமா வச்சு வரட்டுமா? நல்லது சார். வணக்கம். வாங்க உட்கார். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருநெல்வேலி சார். உங்க பாஸ்போர்ட் காட்டுங்க சார். இதுதான் நீங்க தங்க போற லாட்ஜ். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. இருங்க இருங்க இருங்க. எல்லாரும் இந்த ஹால்ல தங்கிக்கலாம். வெளியில வராண்டாவும் இருக்கு. ராத்திரியில காத்தோட்டமா அங்க படுக்கிறவங்க படுத்துக்குங்க. ஆப்போசிட்ல மெஸ் இருக்கு, அங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே கம்பெனி செலவு தான். சந்தோஷம் தானே? விசா வர வரைக்கும் எங்களை இங்கேயே தங்க சொல்லிட்டாங்க. ஊருக்கு போறதுக்குள்ள போன் பண்றேன். நான் கொண்டாந்த பணத்தை கட்டிட்டேன். துபாய்க்கு போறது உறுதியாய் போச்சு. ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த வீட்டுக்கு கூரை மேய்றதே பொழப்பா போச்சு. அண்ணே, ஆத்தால கொஞ்சம் சும்மா இருக்கு சொல்லு. ஐயா, அந்த மேற்கு பக்கம் நல்லா இறுக்கி கட்டியா. நான் கட்டுறது இருக்கட்டும், நீ முதல்ல போய் உள்ள உட்காரு. வெயில்ல நின்னு நெஞ்சு வலி வரப்போகுது. ஆமா, ஊர்ல எல்லாரும் வருஷம் வெள்ளாம போட்டு நெல்லு மூட்டையா கொண்டாந்து வீட்டை ரொப்புறாங்க. உங்க அப்பா என்னடான்னா வருஷம் ஒரு புள்ளைய கொடுத்து வீட்டை ரொப்பிட்டு அவர் பாட்டுக்கு அக்கடான்னு போய் சேர்ந்துட்டாரு. என்ன பண்ண சொல்ற? குணவதி, என்னத்தா இப்படி வேகாத வெயில புள்ளைய தூக்கிட்டு ஒத்தையில வந்திருக்க? உன் புருஷன் வல்லியாக்கா? ஏண்டி அழுகுற? அடி சொல்லுடி, ஏன் அழுகுற? கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 வருஷம் ஆகுது. நாம போடுறோம்னு சொன்ன நகையை போடுறது நமக்கு துப்பு இல்ல. வேண்டாம், நீங்க கஷ்டப்பட்டு நகை பண்ணி போட்டு நான் போய் அந்த வீட்டுல சிரிச்சுட்டு வாழ்ந்துட போறதில்ல. என்னை பத்தின கவலையை விட்டு ஒன்ன வீட்டோட உட்கார வச்சுட்டா உன் பிரச்சனை தீந்துரும். அங்க படுத்திருக்க 2 அதுங்களை என்ன பண்றது? மூத்த பொண்ணுக்கு நகை போடவே வக்கு இல்லாம வாடா வெட்டியா வீட்டோட கிடக்குன்னு சொல்லிட்டு இதுங்களை எவன் கட்டிக்குவான்? அட நீ சாப்பிடுறா. எப்ப பார்த்தாலும் தங்கச்சியேன்னு ஒன்ன மறந்துடுற. கழுதைகளுக்கு விதி என்ன எழுதி இருக்கோ அது நடக்கும். வாழணும்னு விதி இருந்தா வாழ்க்கை வரும். சாகணும்னு இருந்தா அதை நம்ம தடுக்கவா முடியும்? நாம சாக பொறுக்கலாத்தா, வாழ பொறுத்திருக்கோம். படிச்ச படிப்பை வச்சு இந்த ஊர்ல பைசா கூட சம்பாதிக்க முடியாது. விளையாத இந்த நிலத்தை நம்பிட்டு இருக்கிறத விட பேசாம இதை வித்துட்டு காசு பத்தலன்னா வீட்டையும் அடமனை வச்சுட்டு மொத்த காசையும் கட்டி துபாய் போனேன்னா 3 வருஷத்துல கை நிறைய காசு சம்பாரிச்சிருவேன். நம்ம கஷ்டம் எல்லாம் திந்துராத்தா. அத்தா அத்தா அத்தா
உனக்கு பிடிக்கலன்னா வேணா அத்தா. ஓ 2 வீடு கோயம்புத்தூர். ஓ ஓ வாயுக்குள்ள வண்டி ஓட்டுறோம். பாத்துங்க. என்னையா எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? எவ்வளவு நேரம் ரூம்லயே படுத்து சும்மா தூங்கிட்டு இருக்கிறது? அப்படியே மௌனோட பக்கம் போனோமா, ஒரு மலையாள படம் பார்த்தோமா, ஜாலியா இருக்கலாமே தான். ஐயா மறந்துடக்கூடாது, நல்லா பாத்துக்கங்க. என் பேரு பழனி. நான் வந்து கேட்டதான் சில்லறையை தரணும். சரியா பேஜர் பண்ணாத, சும்மா ரப்சர் பண்ணிங்க. இல்ல ஒரு இதுக்காக சொன்னேன், மறந்துடக்கூடாது. ராத்திரி பூரா ஏதோ எழுதிட்டே இருந்தீங்க. ஆமா, எங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதிட்டு இருந்தேன். ஒரு ₹1 குறையுது, கொடுத்தீங்கன்னா நான் அப்புறமேல திருப்பி கொடுத்துருவேன். இங்க பாரு, இந்த ₹1 இவகிட்ட கொடுத்துருங்க. நான் இவகிட்ட துபாயில போய் வாங்கிக்கிறேன். தந்துருவீங்களா? திராம்சாவே திருப்பி கொடுத்துறேங்க. திராம்ஸ்னா என்னது? நம்ம ஊர்ல காசுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் அந்த ஊர்ல திராம்ஸ்னு சொல்லுவாங்க. ஏத்தாடி சரியான விவரக்கார ஆளா இருக்கீங்களா ஐயா? என்னடா இந்த ₹1 காசுக்காக இந்த பழனி? என் பேரு பழனி. இப்படி தொங்கி தலையிறானே நீங்க தப்பா நினைக்கப்படாது. இந்த ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு தானே பொண்டாட்டி வழியெல்லாம் விட்டுட்டு வேற ஊருக்கு பிழைக்க போறோம். எனக்கு சொந்த ஊர் உசிலம்பட்டி பக்கத்துல மேலப்பட்டி. நமக்கு எந்த ஊரு? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்னா போதுமே, வாக்கு மாற மாட்டாங்க, ரொம்ப கண்ணியமா இருப்பாங்க. சரி, டிபன் பண்ணிட்டீங்களா? இல்லைங்க. ஆனா வாங்க, ஓசில ஒருத்தன் பொங்கி போடுறான், அதை தின்னுட்டோம்னா ஒரு வேலை முடியும்ல. நேத்து சப்பாத்தின்னு சொல்லிட்டு தடியா உன்னை கொடுத்தானுங்க, அது ஒண்ணு திங்கிறதுக்குள்ள வயிறு ரொம்பிருச்சு. காலையில யாரோ தண்ணி போட்டிருக்காங்க. சோக்கடிக்கு கோயம்புத்தூர்காரர்களும் கூட பிறந்தது இல்ல. 10 நாளா இங்கதான் தங்கியிருக்கேன். செலவு பூரா அவங்கள்தான். இச்சா வந்தோடனே உனக்கு போன் பண்றேன். எங்க அப்பா தாளுக்கு நான் இல்லைன்னு சொல்லி கஞ்சி ஊத்தாம விட்டாத. பிறந்த குழந்தைக்கு என் போட்டோவை காட்டிக்கிட்டாரு. நான் வந்தோடனே அப்ப யாருன்னு கேட்ட போது என்ன புரிஞ்சுதா? அண்ணாச்சி வந்து வட்டி பணம் கேட்டாங்கன்னா துபாய்க்கு போய் முதல் மாத சம்பளத்தை அனுப்பிச்சிடறேன்னு சொல்லு. அப்படியே உன் செலவு. ஏஜென்ட் சார் வந்திருக்காரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு, வாங்க. வாங்க, எப்படி இருக்கீங்க? எங்க மத்தவங்க எல்லாம் காணா? வாங்க. ஓ, எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? என்ன சாப்பிட்டீங்களா? இடம்லாம் வசதியா இருக்குல்ல? சரி சரி, ஒரு சந்தோஷமான விஷயம், உங்க எல்லாருக்கும் விசா வந்து. சரி சரி சரி, ஓகே ஓகே. நாளைக்கு மதியம் 1 மணிக்கு ஃபிளைட், 10 மணிக்கெல்லாம் பஸ் அனுப்பிச்சிடுறேன். எல்லாரும் தயாரா? நாளைக்கு நீங்க எல்லாரும் இந்தியா விட்டு போறதால உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். எல்லாமே இருக்கு, நீங்க எதிர்பார்க்குற எல்லாமே இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.